அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத் ஜேஎம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். என் கூட என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு அண்ணன் தம்பி சொல்கிறேன்னு வச்சிங்களா, பூமியில் இருக்கவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான். கடவுளை யாரும் பார்த்ததில்லை. கடவுள் இப்போ வந்துட்டார், இங்கே வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், இவங்களாம் யாருன்னு கேட்டால், நான் தான் படித்தேன், பூமியில் இருக்காங்க எல்லாத்தையும் நான் தான் படித்தேன், பட் நீங்கள் தான் பிரிஞ்சுக்கிட்டீங்க, தேசமாக பிரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பிரிஞ்சிங்க, இதை பிரிஞ்சிங்க, குண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மனிதனாக பார்க்கணும், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கோட்பாடு வந்து நம்ம எக்கான் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம் காவேரியில். ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் சார்பாக தலைவர் மேற்கொண்டு பிஎஸ்டிஸ் அனைத்து அண்ணன் தம்பிங்க எல்லாருமே 3 லான்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நம்ம 7 லேயர் டேங்க் ஸ்டார்ஷிப் இலான் மஸ்க் மூலமாக இந்த இன்ஸ்பயர் ஆனோம். இலான் மஸ்க் கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டுங்க, நீங்கள் வாழ்க்கையில் பின்னாடி பார்த்துட்டு தான் முன்னாடி போக முடியாது. நம்ம பற்றி யார் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு யோசிச்சுட்டே இருந்தால் ஒரு படி முன்னாடி போக முடியாதுங்க. முன்னாடி மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வளரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் ஸ்டார்ஷிப். அதுக்கு நம்ம ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சார் 5 லேயர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிகிரி டெம்பரேச்சரில் வாட்டரில் கெமிக்கல் ஸ்டோர் பண்ணும்போது டேங்க் ஆஃப் த வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதான் நம்ம ஸ்டார்ஷிப் 7 லேயர் டேங்க். சரி, 7 லேயர் டேங்க் வாங்கும்போது என்ன பயன் இருக்குன்னா 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நார்மல் டேங்க் காவேரி டேங்க் 10 வருஷம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம 5 லேயர் டேங்க் வந்து அத்திக்கடல் லான்ச் பண்ணோம். இப்போ 7 லேயர் டேங்க் வந்து ஸ்டார்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது போக வந்து இன்னைக்கு கட்டுமானத்தில் வந்து நம்ம தலைவர் சார் வந்து பொறியாளர் வந்து பழனிசாமி சார் சொன்ன மாதிரி கட்டுமானத்தில் வந்து இந்த வீடு கட்டும் போது ஒரு கலராக ஒரு ஹோஸ் வாங்குறோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம் 5 தடவை மாற்றிடும். அது பொதுவாக எல்லோரும் சொன்ன கருத்து. சரி, ஏன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் R&D, நான் பாலிமெண்ட் டிகிரி வச்சிருக்கேன். ஆனால் சொன்னது வந்து நான் அமிர்தாவில் படித்தேன். ஸோ அது வந்து ஒரு 6 months R&D பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஜென்ரலாக வண்டி ஏறும் சைட்டில், ஏன்னா லாரி வந்துட்டு இருக்கும், கட்டுமான வெஹிக்கிள் நிறையா வரும், வண்டி வரும், அப்புறம் வேலை செய்கிறவங்களாம் 2 வீலர் கொண்டு வருவாங்க. வண்டி ரெகுலராக ஏறும்போது என்னென்னா ஓட்டையாயிடும். ஸோ நம்ம பைப் வந்து ரெகுலராக எந்த வண்டி ஏறினாலும் ஒன்றும் ஆகாது. பட் ஆஃப்கோர்ஸ் அதில் ஒரு கண்டிஷன்னா கீழே ஷார்ப்பாக ஏதோ கல்லில் இருந்தால் ஓட்டையாயிடும். அது சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா 2 வருஷம் தாராளமாக உழைக்கும். இது வந்து ஹெவி டியூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜோன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக லான்ச் பண்ணாங்க. 3வது ப்ராடக்ட் வந்து இந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் ஹெவியான ஒரு பைப் வேணுங்க, இதோட ஹெவியாக ஏதாவது எலக்ட்ரிக்கல் பைப் கிடைக்குமான்னு கேட்டனால சூப்பர் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் பைப் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டெமோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். லைவாக வளைச்சி பார்த்தாங்க, ஒரு பொறியாளர் வந்து வளைச்சி பார்த்தாரு, பைப் உடையாதுங்க. இதுதான் நம்ம குவாலிட்டிங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சார்பாக இந்த சங்கத்துக்கும் நன்றி சொல்கிறேன், ஏன்னா அவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ பார்க்குறவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.